வெல்கம் டு ஸ்ரீலயா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா, பாசிப்பயிரையும் முருங்கைக்கீரையும் வச்சு இன்றைக்கி ஒரு கடையில் பார்க்கலாங்க. வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இதில் ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 குருமிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 10-30 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு. இப்போ உங்களுக்கு இந்த பயிரோட பச்சை நிறம் அப்படியே வேணும்னா நீங்கள் அப்படியே போட்டு வேக வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் மணமாக வேணும்னா நீங்கள் வறுத்து போட்டுக்கலாம். பச்சை பயிரை வறுத்து போட்டு வச்சுக்கலாம். வறுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் மணமும் நல்லாயிருக்கும், சுவையாகவும் இருக்குது. ஏன்னா அந்த அந்த க்ரீனஸ் கலர் கிடைக்காது. இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வறுத்தாலே நல்ல மணம். நல்லா வறுவட்டுருச்சு, பயிர் நல்லா வறுவட்டுருச்சு. இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டுங்க. இப்போ இது வேகறதுக்கு பாசிப்பயிறு எடுத்த டம்ளர்லேயே ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். ஒரு 4 பூண்டு போட்டுடலாம். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இந்த பயிரை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் சமையல் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் என்கிட்ட இந்த எண்ணெய் விளக்கெண்ணெய் இருக்குது, அதனால் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ பயிர் வெந்துருச்சுங்க. இது ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் காயிட்டு சட்டி, ஒரு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் நெய் வேணாலும் நெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் பண்ணுவோம், அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயிட்டும். பயிர் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. போதும், எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. மல்லி போட்டுடலாம். சீரகம், மிளகு, மிளகாய் போட்டுடலாம். சின்ன வெங்காயம், ரெண்டு கருவேப்பிலை, வெங்காயமெல்லாம் வெந்துருச்சுங்க. இந்த பயிரை ஊற்றிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும், அப்புறம் கீரையை போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாங்க. பருப்பு கொஞ்சம் கொதிக்கட்டும், அப்புறம் கீரை போட்டுக்கலாம். பருப்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ கீரை போட்டுக்கலாம். கீரை போட்டு மூடக்கூடாதுங்க. ஒரு
ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நீங்கள் ஸ்டேஜில் தண்ணி வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எனக்கு தண்ணி வேண்டாம். அதனால் கொஞ்சம் கீரை வேகட்டுங்க. மூடி வச்சிடாதீங்க. கீரை போட்டு மூடி வைக்கக்கூடாது. இப்படியே வேகட்டும். ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ கீரை வெந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி சாரி பெருங்காயத்தூள் போட்டுடலாம். கீரை வெந்துருச்சுங்க. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சிடலாம். நல்ல சுவையான ஹெல்த்தியான பாசிப்பயிறு முருங்கைத்தலை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. லஞ்சுக்கு ஒயிட் ரைஸுங்க, பாசிப்பயிறு முருங்கைக்கீரை குழம்பு, ரசம், தயிர், அப்பளம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்.